பாதையில் ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தினார். அதில் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு குறை ஊழியத்தில் ரொம்பவும் பாதகமாக எனக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷமாக குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போகாத ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கிடையாது, போய் சந்திக்காத கைனகாலஜிஸ்ட் கிடையாது. எல்லா வகையிலும் மருந்து மாத்திரை எடுத்தோம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கூட நாங்கள் முயற்சி பண்ணோம், எப்படியாச்சும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. இது எந்த வகையில் எனக்கு ஊழியத்தில் பெரிய பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா, சில நேரத்தில் கல்யாண வீட்டில் போய் மணமக்களை ஆசீர்வதிக்கும் போது சிலருடைய பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு என்னுடைய பைக்கில் உட்காந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன இந்த சர்ச்சில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை என்ன அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சில் உள்ள மெம்பரே என் காதில் கேட்டார், பின்னாடி உட்காந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டயலமாவில் நானும் என் மனைவியும் சந்தித்தோம். பட் ஆண்டவர் சொல்லப்போனால் வீட்டுக்கு கூட ஒரு மெம்பர் பூசாரியை கூட எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை, போங்க அந்த பாஸ்டர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் அவங்களுக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பூசாரியை கூட அனுப்பி வச்சாங்க. பூசாரி எப்படி வந்தாருன்னு சொன்னால், நான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு வந்தார். எங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா, இந்த பூசாரி ஒரு மருந்து கொடுக்க தான் வந்திருக்காரு, இவருடைய மருந்துலையாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான்ற மனப்பக்குவத்தில் தான் இருக்கு. அவர் ஒரு மருந்தை காமிச்சு ஒரு லிஸ்ட் மருந்து கொடுத்துட்டு அவர் சொன்னார், 7000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த காசெல்லாம் என்கிட்ட இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் கடையில் வாங்கி நான் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இதில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அதனால் நானே கொஞ்சம் மருந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற கருப்பட்டி சீனி எல்லாத்தையும் கொண்டு ஒரு மருந்து செஞ்சார். செஞ்சுட்டு கையில் இருந்த 2500 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் காலையில் ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர்னு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போனார். என் ஒய்ஃபை குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், என்ன வெயிட் பண்ணு, நீ இப்போ குடிக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் ஒய்ஃப் சரி பரவாயில்ல, சாயங்காலத்துலேருந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மறுநாள் திறந்து பார்த்தா ஃபுல்லாக நுர கட்டி மேலே இருந்துச்சு. ஒருவேளை அவர் பாய்சன் கொடுத்துட்டு போனாரா என்ன கொடுத்துட்டு போனாரு தெரியல. பட் அது மருந்து கிடையாதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ ஏமாற்றப்பட்டோம். விசுவாசிகள் கூட சில நேரத்தில் எனக்கு இருக்கிற குறையை தெரிஞ்சு சில பாட்டிமார்கள் கேட்பாங்க, என்ன இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்வாங்க. ஸோ ப்ரேயர் பண்ண போகிற இடத்துல நமக்குள்ள குறைகளை காதில் லைட்டாக சொல்லி காயப்படுத்தினாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் என்னுடைய ஊழிய பாதையில் நானும் மனைவி நாங்கள் சொன்னது என்னன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் விடாமல் போனாலும், அங்கு மந்தையில் கன்றுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பன்ற போல் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்னென்னா, குழந்தை இல்லாமல் போனாலும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்து தான் வந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் பிரகாசபுரம் வந்த 3வது மாதத்துலேயே ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை மட்டும் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் நான் டபுள் சேலரியாக நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து நாங்கள் சம்பாதித்து சில ஆசீர்வாதங்களை அடைகிறதை காட்டிலும் நான் தனிமையாக வேலை செஞ்சு ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.